தைலாபுரத்தில் பறக்கவிருக்கும் சமாதான குடி. ஆர்யா ஹோட்டல்களில் ரெய்டு, உதவினாரா உதயநிதி? காதல், கடத்தல், கட்ட பஞ்சாயத்து, சிக்கலில் எம்எல்ஏ, இது போன்ற பல்வேறு விஷயங்கள் தான் இன்றைய ஆஃப்டர் ரெக்கார்ட்ல பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். தமிழ்நாடு கிராம பேங்க், எதற்கும் எப்பொழுதும் உங்கள் நம்பிக்கையான வங்கி. Meenakshi Faculty of Allied Health Sciences, BSc Technology courses. Apply now. தைலாபுரத்தில் பறக்கவிருக்கும் சமாதான கொடி. தைலாபுரத்தில் தொடர்ந்து தந்தைக்கும் மகனுக்குமான பிரச்சனை பெரிதாகி கொண்டே இருக்கிறது அப்படின்றத நம்ம நாளுக்கு நாள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இதை தொடர்ந்து ஒரு தந்தையர் தினத்தில் ஒரு ட்வீட்டை அன்புமணி அவர்கள் போட்டிருந்தாரு, மன்னிப்பும் கேட்டிருந்தாரு. இதை தொடர்ந்து இருவருக்குமான சமாதானம் நடக்க போகுது அப்படின்னு பலரும் நினச்சிட்டு இருந்த வேளையில் இன்னும் சண்டை முடியல, போயிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பாக அதற்கு பிறகு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சில ஊடகங்களுக்கு தனியாக நேர்காணல்களும் கொடுக்க ஆரம்பித்து மறுபடியும் அன்புமணி மேலே சில குற்றச்சாட்டுக்களை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்றதையும் பார்த்தோம். ஆனாலும் தொடர்ச்சியாக குடும்ப உறுப்பினர்களிலிருந்து கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள், பொதுவானவர்கள் பலரும் தைலாபுரம் சென்று மருத்துவர் ராமதாஸ் அவர்களையும் தனியாக அன்புமணி அவர்களிடம் பேசிட்டு வராங்க. இதில் கிட்டத்தட்ட இப்போதைக்கு சமாதானத்தை நோக்கி வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, கட்சி இப்படியே சண்டையிலே இருந்தால் கட்சி செல்லா காசாகிடும் அப்படின்னு தான் பொதுவாக இருக்கக்கூடிய, அதாவது வெல்விஷர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, நலம் விரும்பிகள், அவங்கெல்லாம் அறிவுறுத்தியிருக்காங்க. அவங்களுடைய அறிவுறுத்தலையும் அந்த அக்கறையிலையும் ஒரு உண்மை இருக்கிறத ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்களாம். அதாவது என்ன அப்படின்னா, இப்போது நடக்கக்கூடிய சண்டை அப்படிங்கிறது எப்படியும் ஒரு முடிவுக்கு வந்துடும். ஏன்னா எப்படி ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய மகனை விட்டு கொடுக்க போகிறதில்ல, மகன் அன்புமணி அவர்களும் தந்தை ராமதாஸ் அவர்களை விட்டு கொடுக்க போகிறதில்ல, இது தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சமாதானமான பிறகு கட்சியில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, இவர் ஒரு பக்கம் ராமதாஸ் அவர்கள் கட்சி நிர்வாகிகளை நியமிச்சுட்டு வர்றாரு, ஒரு பக்கம் அன்புமணியோட ஆதரவு நிர்வாகிகள் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்ச பிறகு யாராவது ஒருத்தர் தான் அந்த மாவட்ட பொறுப்புலையோ ஒன்றிய பொறுப்புலையோ இருக்கணும் அப்படிங்கிற சூழல் வரும்போது கண்டிப்பாக ஒருத்தர் அந்த பதவியிலிருந்து விலகக்கூடிய, நீக்கப்படக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுவாங்க. அப்படி தள்ளப்பட்டால் ஒரு குரூப், அதாவது அந்த ஒரு கோஷ்டியினர் தனிச்சு விடப்படுவாங்க. அவங்க அதிருப்தியில் இருப்பாங்க. அது கட்சிக்கு எந்த அளவுக்கும் பலனளிக்காது, பயனளிக்காது அப்படின்றது தான் சொல்றாங்க. அந்த மாதிரி அதிருப்தியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், பாமக நிர்வாகிகள் யார் அப்படின்னு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி ஆளும் தரப்பான திமுக தரப்பிலிருந்து வலை வீசிக்கிட்டு வராங்களாம். அவங்களுக்கு நல்ல நல்ல ஆஃபர்லாம் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களாம். இதனால் பாமகவில் எப்படியோ ஒரு தரப்பினர் கட்சி தாவக்கூடிய சூழலும் ஏற்படும் அப்படிங்கிறதும் தெரிகிறதுனால மருத்துவர் ராமதாஸ் அவர்களே இறங்கி கட்சி நிர்வாகிகள்கிட்ட பேசக்கூடிய சூழலும் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் அன்புமணி அவர்களை சந்தித்த தீரன் அவர்கள் பாமகவினுடைய சட்ட விதிகளை எழுத உதவுன ஒரு முன்னாள் பாமக தலைவர் தீரன் அவர்கள், அவர் அன்புமணியை சந்தித்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கட்சியினுடைய பைலா எப்படி இருக்குது அப்படின்றத அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. குறிப்பாக இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் நிறுவனர் அவர்களுக்கு தான், இப்போ அதிமுக எடுத்துக்கிட்டால் பொதுச் செயலாளருக்கு தான் அந்த பொறுப்புகள், அதிகாரம் அப்படிங்கிறது இருக்கும், உச்சபட்ச அதிகாரம். அதுபோல் பாமகவில் நிறுவனர் தான், ராமதாஸ் ஃபவுண்டர் அவர்களுக்கு தான் இருக்கும், தலைவருக்கு கிடையாது. அதனால் இந்த பிரச்சனையை சட்ட ரீதியாக அணுகுனா மேலும் கட்சியில் விரிசல் தான் வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் மனமிறங்கி, அப்பா தானே, எப்படியும் அவருக்கு பிறகு நீங்கள் தான் சொல்லியிருக்காரு, அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அப்படின்னும் தீரன் அவர்கள் அறிவுறுத்தியிருக்காரு. இதெல்லாமே அன்புமணி அவர்களை கொஞ்சம் யோசிக்க வச்சுருக்கான். அவர் எப்படி இன்னும் கொஞ்சம் நாட்களில் மனம் இறங்கிடுவார், இது சரியாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனை அடுத்து தான் இவர் இப்போ மாவட்ட வாரியாக போயிட்டு பொதுக்குழு கூட்டத்தையெல்லாம் நடத்திட்டு வரக்கூடிய அன்புமணி அவர்கள் கடந்த 17ஆம் தேதி திருப்பத்தூரில் நடந்த பொதுக்குழுவை முடிச்சுக்கிட்டு தோட்டத்துக்கு போயிட்டு பிறகு திருவண்ணாமலைக்கு போகிறதா இருந்தது. பிறகு தோட்டத்துக்கு போகாமல் அவர் திருவண்ணாமலையை தங்கிட்டதுனால அது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடைவெளியில் தான் மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் சில நேர்காணல்கள்லாம் கொடுத்துட்டாரு. எது எப்படினாலும் இப்பொழுது நடக்கக்கூடிய பிரச்சனைகள் கட்சியை வலுப்படுத்தவே பெருசாக உதவும். ஆனாலும் இறுதியில் தந்தையும் மகனை இணைஞ்சிருவாங்க. இப்போது ரெண்டு பேரும் இணையக்கூடிய சூழலில் தான் இருக்காங்க அப்படின்னு தைலாபுரத்து வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆக கூடிய சீக்கிரம் தைலாபுரத்தில் சமாதான கொடி பறக்க போகுது அப்படின்றாங்க. விமான நிலையத்தில் ஊழியர்களை கடிந்து கொண்ட கனிமொழி எம்பி. அதாவது கடந்த 14ஆம் தேதி தூத்துக்குடியிலிருந்து தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் சென்னைக்கு பிரயாணம் பண்ணியிருக்காங்க. அவங்க பிரயாணம் பண்ணக்கூடிய அந்த இண்டிகோ விமானம் இங்கே சென்னையில் இறங்கும்போது படிக்கட்டுகள் கொஞ்சம் நீட்டிக்கப்பட்டிருக்கு. அதாவது இறங்குறதுக்கு சரியான வசதி இல்லாமல் எக்ஸ்ட்ரா சில படிக்கட்டுகளை போட்டிருக்காங்க. அதில் பயணிகள் கடும் சிரமத்தை சந்திச்சிருக்காங்க. இதை நேரில் பார்த்த கனிமொழி அவர்கள் அந்த ஊழியர்களை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரியான பேசியிருக்காங்க. அவங்க உடனடியாக இண்டிகோ அலுவலகத்துக்கு தொடர்பு கொண்டு ஊழியர்கள்ட்ட பேச வச்சுருக்காங்க. அவங்க இதற்காக இந்த சிரமத்துக்கு எம்பி கனிமொழி கிட்ட
மக்கள்கிட்ட மன்னிப்பும் கேட்டிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிடுறோம். இனிமேல் இது போல எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்களாம். இந்த பயணம் இப்படி அமைஞ்சதில்ல. ஏன்னா, இப்ப அண்மையில இந்த ஃப்ளைட் கிராஷ்லாம் நடந்ததில எவ்வளோ நாடே வருத்தத்தில இருக்கு அப்படின்னு தெரியும். ஸோ இந்த நேரத்தில இப்படி அங்க நடந்தது கனிமொழி எம்பி அவர்களுக்கு ரொம்ப வருத்தத்த குடுத்திருக்கு. இதனால தான் அவர் ஊழியர்கள்ட்ட அன்னைக்கு கொஞ்சம் கடுமையா நடந்துக்கிட்டாங்க விமான நிலையத்தில அப்படின்னு சொல்றாங்க. டாஸ்மாகில் 2 செங்கொடிக்கும் கடும் மோதல். அதாவது டாஸ்மாக் சங்கத்தில கடந்த வாரத்தில காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டத்தில ஊழியர்களுக்கிடையே பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அதாவது யாருடைய சங்கம் பெருசு? சிஐடியுவா இல்ல ஏஎஃப்டியூசியா அப்படின்ற பிரச்சனை ஏற்பட்டிருக்குது. இதனுடைய நீட்சியா டாஸ்மாக் அது டாஸ்மாக் பெரும் தலைவலிக்கு இவங்களுடைய பிரச்சனையில போய் சிக்கியிருக்கிறது தான் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா கடந்த வாரம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில இருக்கிற டாஸ்மாக் கடைகள் எல்லாம் ஒரு பறக்கும் படை சோதனைக்கு வந்திருக்காங்க. இந்த சோதனை ரைடு எல்லாமே வந்து குறிப்பாக சிஐடியு கடைகளை நோக்கியே தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஏஐடியூசினுடைய அழுத்தம் காரணமாக தான் இந்த ரெய்டு நடந்திருக்கு அப்படின்னு பேசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை உடனடியாக கவனித்த மாவட்ட டாஸ்மாகினுடைய மாவட்ட மேலாளர் அவர்களும் உடனடியாக இதை விசாரிக்க தொடங்கியிருக்காரு. அப்போது ஒவ்வொரு கடையாக இருக்கக்கூடிய ஊழியர்களை கண்காணித்ததில் குறிப்பாக ஏஐடியூசினுடைய சங்கத்தை சேர்ந்த ஒரு ஊழியனுடைய மொபைலில் அதற்கான ஆதாரம் இருந்துச்சு தான். அதை பார்த்த மேலாளர் கடும் கோபத்துக்கு அவரை வந்து உடனடியாக பேசியிருக்காரு, எச்சரிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இனிமேல் இந்த அலுவலகத்தில் வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்களாம். இந்த சிஐடியு ஏஐடியூசியினுடைய பிரச்சனை டாஸ்மாகுக்கு காஞ்சிபுரத்தில் பெரிய தலைவலியா மாறி இருக்கு அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதிமுக தலைமை அலுவலக மேலாளர் ராஜினாமா. அதாவது அதிமுக தலைமை அலுவலக மேலாளர் இப்போ ராஜினாமா செய்கிற மூடுக்கு வந்திருக்கதா சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அண்மையில் அஇஅதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பூத் கமிட்டி தொடர்பாக ஒரு குழு புகைப்படம் எடுத்து எல்லா மாவட்ட செயலாளருக்கும் அனுப்புங்க அப்படின்னு மேலாளர்கிட்ட உத்தரவிட்டு இருந்தாராம். இந்த சூழ்நிலையில் பூத் கமிட்டி மீட்டிங் தொடர்பாக அந்த பட்டியல் மட்டும்தான் வந்திருக்கு, புகைப்படம் வரல. இதை பார்த்த எடப்பாடி அவர்களுக்கு கடும் கோபம் வந்திருக்கு. உடனடியாக மேலாளர் அழைச்சவர் கண்டபடி டோஸ் விட்டதா சொல்றாங்க. உங்களால் வேலை பார்க்க முடிந்தால் வேலை பாருங்க, இல்லைன்னா நான் வேற ஆளை வச்சு வேலை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடுமையாக திட்டாராம். இதனை அடுத்து மேலாளர் அவர்களும் ரொம்பவே சோகமாய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனக்கு வயசும் ஆயிடுச்சு, எனக்கு உடல்நிலையும் முடியல, அதனால தான் இப்படி ஆயிருக்கு, மன்னிச்சிருங்க. ஆனால் என்னுடைய மகள் திருமணம் வரைக்கும் நான் இந்த வேலையில் இருக்கேன், அப்புறம் நானே ராஜினாமா செய்திடுறேன் அப்படின்ற மாதிரி மன்னிப்போட அதை வந்து சொல்லியிருக்காராம். இதனை அடுத்து அவர் கூடிய விரைவில் அவருடைய மகள் திருமணத்தோடு அவரே ராஜினாமா செய்திருவார் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சென்னையில் ரொம்ப எளிதில் எல்லாருமே கட்சி நிர்வாகிகள் சந்திக்கலாம் அப்படிங்கிறத, கட்சி நிர்வாகிகள் மட்டும் இல்லாமல் பலரும் அவரை சந்தித்து புகைப்படம் எடுத்துக்கலாம் அப்படின்ற நிலைமை இருந்துச்சு. ஆனால் இது இப்போ அண்மையில் ரொம்பவே கடினமான ஒரு செயலாக மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக முன் அனுமதி பெற்றவர்கள் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்க முடியுமா. குறிப்பாக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் அவர்களே முன் அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திக்க மறுத்துட்டாருன்னா பார்த்துக்கிடுங்களேன். அந்த அளவுக்கு ஏன் அவ்வளோ அளவுக்கு போறார் அப்படின்னா இதற்கு பல காரணங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா தேர்தல் நெருங்கிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு கட்சியும் ரொம்ப கவனமாக தங்களுடைய பிரச்சார யுக்தியை மாற்றிட்டு இருக்கிறதுனால இப்போ அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்தில் என்ன நடந்திருக்கு, திமுகவுக்கு அது எப்படி மாறி இருக்கு அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கவனிச்சுட்டு வர்றதுனால பல நிர்வாகிகள் இல்லை பிரமுகர்கள் தவறான செயல்களில் ஈடுபடுறவங்க கூட ஒரு தங்களுடைய செல்வாக்கை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னாள் முதல்வரோட போட்டோ எடுத்து நினைச்சு வரலாம் இல்லையா. அதனால எடப்பாடி தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னு, வரக்கூடியவர்கள் யாரு, அவங்களுடைய முழு விவரங்கள் என்ன அப்படின்லாம் சேகரிக்கிறாங்களா, அவங்களுடைய பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ண பிறகு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு டிக் அடிக்கப்பட்ட பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்க விடுறாங்களா, அதன் பிறகுதான் புகைப்படமே எடுக்க விடுறாங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. நடிகர் ஆர்யாவின் ஹோட்டல்களில் திடீர் ஐடி ரைடு, உதவினாரா உதயநிதி. அதாவது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படின்றதுல திமுக ரொம்பவே கவனமாக இருக்காங்க. அதனால அந்த தேர்தல் செலவுக்கு தேவையான ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா டாஸ்மாக், மணல் குவாரி இது மூலமாக வந்துகிட்டு இருந்துச்சு. இந்த 2 மூலமாக தான் திமுக தரப்புக்கு பணம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்றத டெல்லிக்கும் தெரிந்து விட்டதுனால அமலாக்கத்துறை போன்ற இடி இதன் மூலமாக வந்து ரெய்டு விடுறது, அவங்க மூலமாக அதை கண்காணிக்கிறது அப்படின்றத பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இப்போ டாஸ்மாக் மூலமாகவோ மணல் குவாரி மூலமாகவோ ஸ்வீட் பாக்ஸை அனுப்ப முடியல. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் மற்றும் பல்வேறு தொழில்களில் முதலீடை பண்ணலாம். அந்த முதலீடுகளை தேர்தல் நேரத்தில் ஸ்வீட் பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு
அப்படின்னு தமிழகத்தில் ஆளும் தரப்பாக இருக்கக்கூடிய திமுக முடிவு பண்ணியிருக்காங்களாம். இதனை அடுத்து சில ஹோட்டல்களுக்கு அண்மையில் இன்வெஸ்ட் பண்ணதா தகவல் வந்திருக்கு. இதனை அடுத்து தான் சில ஹோட்டல்களை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பாக ஆர்யா அவர்களுடைய ஹோட்டலில் அவங்க வந்து குறி வச்சு ரைடு போயிருக்காங்க. இதற்கான காரணம் உதயநிதி அவர்களும் ஆர்யா அவர்களும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருக்காங்க. குறிப்பாக அவருடைய பாஸ் என்கிற பாஸ்கரன் படத்தில் எல்லாம் உதயநிதி அவர்கள் தான் ரிலீஸ் பண்ணார். ஸோ 2 பேருக்குமான நட்பு அப்படிங்கிறது பல ஆண்டுகளாக இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் உதயநிதி அவர்கள் ஆர்யாவினுடைய ஹோட்டலில் அவருடைய உதயநிதியினுடைய அறிவுறுத்தலின் பேரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யா நடத்தக்கூடிய ஸ்ரீசல் அப்படின்ற ஹோட்டலில் அண்ணா நகர், கீழ்ப்பாக்கம், கொட்டிவாக்கம், வேளச்சேரி இங்கே இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ்லாம் போயிட்டு ரெய்டு நடத்தியிருக்காங்க. அதில் ஆளும் தரப்பு முதலீடு செய்யப்பட்டதா சில ஆதாரங்களையும் கைப்பற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆர்யா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த ஹோட்டல்லாம் இப்போ என்னதே கிடையாது, இதை பல மாதங்களுக்கு முன்பே நான் வந்து கைமாற்றி விட்டேன் அப்படின்னு சொல்கிறாராம். என்ன உண்மை அப்படிங்கிறது கடைசியாக தெரிய வரும், பார்க்கலாம். காதல் கடத்தல் கட்ட பஞ்சாயத்து, எம்எல்ஏவுக்கு மேலும் சிக்கல். அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தில் அண்மையில் காதல் ஜோடிகளை பிரிப்பதற்காக ஒரு சிறுவனை கடத்திய வழக்கில் ஏடிஜிபி ஜெயராமனுக்கும் எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்திக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்ற விஷயம் தான் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திச்சது. இதில் ஏடிஜிபி ஜெயராமன் அவர்களை உயர்நீதிமன்றமே வந்து கைது செய்ய சொல்லி உத்தரவிட்டது தான் பெரும் பரபரப்பு. ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் ஏடிஜிபியாக இருக்கிறதுனால அவரை விடிய வந்து வச்சு அவரெல்லாம் விசாரிக்கல, அவரே முன் வந்து சில தகவல்களை ஷேர் பண்ணிக்கிட்டாரு, காவல்துறையில் அவரே ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கு பிறகு அவர்கிட்ட இருந்து பல விஷயங்களும் வந்ததுனால அவரை வந்து அவர் ராஜ மரியாதையோட அவருடைய வாகனத்திலேயே அனுப்பி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் இது குறித்து பல விதமான விமர்சனங்களை வந்து பார்க்க முடிஞ்சது. இதனை பார்த்த தலித் மக்கள் முன்னணி தலைவர் வழக்கறிஞர் திருநாவுக்கரசு அவர்கள் இது குறித்து நான் ஒரு வழக்கு தொடர போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் முக்கியமான இன்னொரு குற்றம் சாட்டப்பட்ட நபராக இருக்கிறவர் புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவரும் கேவி குப்பம் சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏவுமான பூவை ஜெகன்மூர்த்தி தான். இவர் இதில் பணம் பெற்றிருக்காரு, இதில் அவருக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவர் தனக்கு அதில் தொடர்புலாம் இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் மீட்லாம் வச்சு பேசினால் கூட இது அதிமுகவுக்கு அவமானத்தை ஏற்படுத்தினதா சிலர் சொல்கிறாங்களாம். ஏன் அப்படின்னா, இந்த புரட்சி பாரதம் கட்சி அதிமுகவுடைய தான் கூட்டணியில் இருக்காங்க. கடந்த சட்டமன்ற தேர்தல் 2021 இரட்டை இலை சின்னத்தில் போட்டிட்டு தான் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் கேவி குப்பம் தொகுதியில் வெற்றியும் பெற்றிருக்காரு. மறுபடியும் இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது 2026 பூவை ஜெகன்மூர்த்திக்கு சீட்டு கொடுத்தா அது அதிமுகவுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சில சீனியர்ஸ்லாம் எடப்பாடிகிட்ட சொல்லிட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் பணம் வாங்கினதுக்கு சில ஆதாரங்களை காவல்துறையினர் கைப்பற்றி இருக்கிறதாகவும் சொல்றாங்களாம். இதனை அடுத்து பூவை ஜெகன்மூர்த்தி கடும் நெருக்கடி இருக்கிறதா சொல்றாங்க. தமிழ்நாடு கிராம பேங்க், எதற்கும் எப்பொழுதும் உங்கள் நம்பிக்கையான வங்கி. Meenakshi Faculty of Allied Health Sciences, BSc Technology courses. Apply now.